ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ vlogs. நான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். மஷ்ரூம் பிரியாணியோட டேஸ்ட் வந்து மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுக்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். அந்த ரேஷியோ வந்து நம்ம சாய்ஸ் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த அளவு நம்ம ஆயிலும் நெய்யும் சேர்த்தா தான் ரைஸ் வந்து நல்லா ஷைனிங்காக வரும். ஸோ அளவை வந்து கம்மி பண்ணாதீங்க. நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் மட்டும் இந்த பொருள்லாம் சேர்க்கணும். இது பட்டை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீல வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் 3/4 வாசி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 வாசியை நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். அது எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து நம்ம வந்து நல்லா ஸ்லைசஸாக நறுக்கணும். ரொம்ப திக்காக நறுக்கிட்டோம் அப்படின்னா அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா மெலிசாக நறுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா மெலிசாக ஸ்லைஸாக நறுக்கிக்கணும். இப்போது இதை நல்லா வதக்குங்க. நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லாவே வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் நான் 3/4 வாசி உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1/4 வாசியை பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் பச்சை மிளகா வந்து நம்மளோட காரம் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். நான் வந்து 4 சேர்த்துருக்கேன். 1 கேஜி பிரியாணிக்கு நம்ம 6 பீஸ் வரைக்கும் சேர்க்கலாம். நான் குட்டீஸ் அதிகம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு 4 பீஸ் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேம், தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வதங்கட்டும். இப்போது நான் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் நம்ம வதக்குறப்போ அது அடி பிடிக்காமல் இருக்கும். எப்போவுமே உப்பு சேர்த்துட்டு வதக்குனா அடியில் பிடிக்காது. இப்போது வந்து ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்க்குறேன். நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஆயிலோட கோட் ஆகணும். நல்லா இன் பிட்வீனில் கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட ராஸ்மெல் எல்லாமே போகட்டும். நல்லா நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கதால அது கண்டிப்பாக வந்து அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் இனிமேல். ஸோ அதை பார்த்துக்கணும். இப்போது நான் அந்த தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, வெங்காயம், தக்காளி, அதோட நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், மல்லி, புதினா, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஃபைன் கோர்ஸ் பேஸ்ட்டாக நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன் பிட்வீனில் நீங்கள் இதை கிளறிட்டே தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். 1 கேஜி ரைஸ்க்கு நான் 300 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 1 கேஜிக்கு 300 கிராம் மஷ்ரூம் அப்படிங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்க்கலாம். இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை சேர்த்துடணும். இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வேரி ஆகும் நம்மளோட மசாலா. இதை நல்லா சேர்த்துட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளி நம்ம ஆல்ரெடி தனியாகவே போட்டுட்டோம். இதுக்கு தனியாக ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து அந்தளவுக்கு நமக்கு நல்ல நேச்சுரலாக ஒரு கலர் கிடைக்கும். இல்லைனா நேச்சுரல் கலர் கிடைக்காம நம்ம எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் 1 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பவுலில் அதை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஒரு 1/2 hour நான் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறேன். இதை நம்ம ஊற வச்சிடலாம் களைஞ்சு. இதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகு ஜீரகத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேருங்க. இதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரும். நம்ம வந்து வதக்குறதுல நம்ம கரெக்டான ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த டார்க் ப்ரௌன் கலர் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து பிரியாணி வந்து நல்ல ஒரு நேச்சுரல் கலரில் இருந்தால் தான் அதோட பார்க்கவே நல்லாயிருக்கும். பிரியாணியோட அப்பியரன்ஸ் நல்லா இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம இதில் 200 கிராம் நான் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா நிறையா சேர்த்தா தான் நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ நான் ஒரு 200 கிராம் தயிரை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் போட்டதுக்கப்புறம் இன்னுமே கலர் கொஞ்சம் லைட்டாகிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்தில் அந்த தயிர் கரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப எகெயின் நார்மல் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 300 கிராம் மஷ்ரூமை நான் உள்ளே சேர்க்குறேன். மஷ்ரூமை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. ஒரு மஷ்ரூமை 2 பீஸாக இல்லைனா 3 பீஸாக கட் பண்ணால் போதும். பெரிய மஷ்ரூமாக இருந்தால் 3 பீஸாக கட் பண்ணுங்கள். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 பீஸில் கட் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ரொம்ப பொடியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரைஸ் போட்டு நம்ம கிளறப்போ அது வந்து எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால நம்ம இந்த அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி 2 கப் மெஷர் பண்ணி நான் ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு அந்த தண்ணி கொதிக்க வைக்கணும். நல்லா சட்டியில் இருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது தண்ணி நல்லா மூடி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. நான் இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற வச்சா தான் ரைஸ் வந்து நல்லா பெரிய ஸ்ட்ரெச்சிங்காக வரும். இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 3rd கிரேட் பாஸ்மதி ரைஸ். இப்போது நான் ரைஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்படி தண்ணி உள்ளே ஆட் ஆகி இருக்கும். தண்ணி உள்ளே ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா தண்ணி ஃபுல்லாக ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். ரைஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வாட்டர் வந்து ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரைஸை லைட்டாக ரொம்ப இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கிளறிடக்கூடாது. ரொம்ப கிளறினோன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். ரைஸ் உடஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அந்த ரைஸை வந்து செக் பண்ணி பார்க்கணும் வெந்துருச்சான்னு. இது வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிருக்கணும். 100% குக் ஆகிருக்கக்கூடாது. ஒரு 80% நமக்கு இப்போது ரைஸ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நல்லா ரைஸை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுறணும். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே தம் போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 அன் ஹவர் இதை ஓப்பனே பண்ணக்கூடாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு ரைஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்களே பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ரைஸ் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 3rd கிரேட் ரைஸுங்கிறதால இந்த அளவு தான் ஸ்ட்ரெச்சிங் வரும். பட் இது வந்து நமக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.